ஹை கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்ஜானுக்கு 2 டேஸ்க்கு முன்னாடி எடுத்த vlog தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோவில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் டெய்லரிங் மெட்டீரியல் வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறேன், எங்கே நான் வாங்குறேன் அப்படின்னு டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் ஒரு குட்டி மினி vlog மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும். இப்போ கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா 4 மணி ஆகுது. ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டு சகர் முடிச்ச கையோட ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா வந்து நைட்டே வந்து இந்த ப்ளவுசஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். மார்னிங் எந்திரிச்சோடனே தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளேயே வந்து ஒரு 2-3 ப்ளவுசஸ் முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நைட்டே பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து லைனிங் மெட்டீரியல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதாவது பீஸ் கிழிச்சு கொடுத்துட்டேன். நான் இது மாதிரி பிட்டாக தான் வாங்கிக்குவேன். ரொம்ப மொத்தமாக வந்து நான் எடுத்து வச்சுக்க மாட்டேன். இது மாதிரி ஒரு எந்தெந்த கலர் தேவையோ அந்தந்த கலரில் வந்து ஒரு மீட்டர் மட்டும் நான் வாங்கிக்குவேன். சப்போஸ் நம்ம ஸ்டாப் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து அப்போ வந்து ஒரு 10 மீட்டர் 15 மீட்டர் அப்படின்னு சொல்லி பண்டில் மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா தான். நான் எப்போவுமே லைனிங் மெட்டீரியல் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுனில்ன்ற ஒரு கடையில் தான் வாங்குவேன். இது கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருச்சியில் ஜிவிஎன் ஹாஸ்பிட்டல்னு நிறைய பேத்துக்கு தெரியும். சிங்காரத்தோப்பில் வந்து ஜிவிஎன் ஹாஸ்பிட்டல் தெரியும். அந்த சந்தில் தான் இருக்குது. ஒரு ஃப்ளோர் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும் அந்த கடை. கண்டிப்பாக வந்து ஒரு மீட்ரு வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா வந்து 35 ரூபா தான். ரொம்பவே மெட்டீரியல் வந்து குவாலிட்டி அந்த ப்ரைஸ்க்கு தகுந்த அளவுக்கு பெஸ்ட்டு குவாலிட்டியாகவே கொடுப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து லேஸ் மெட்டீரியல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த லேஸ் வந்து எங்கே வாங்கியிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, த்ரெட் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு திருச்சியிலே சிங்காரத்தோப்புலேயே அந்த லைன்லேயே இருக்குது. போனீங்கன்னா இந்த லைன்லேயே அந்த ஷாப் வந்து உங்களுக்கு தெரியும். சப்போஸ் வந்து எனக்கு அந்த லிங்க் கிடச்சிச்சா, அந்த அட்ரஸ் லிங்க் கிடச்சின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். நான் அங்கே தான் வந்து எனக்கு லேஸ் மெட்டீரியல், அந்த சாக்கு, ஊசி, அதாவது ஜாக்கோட மிஷின் ஊசி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஊசி, ஃபுட்டு, சிங்கிள் ஃபுட்டு, டபுள் ஃபுட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. ஏன்னா நம்ம ஸ்டோன்லாம் வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் வந்து சிங்கிள் ஃபுட்லாம் மாற்றுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நான் சிங்கிள் ஃபுட்டும் வாங்கியிருந்தேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஜாக் மிஷினுக்கு நான் சிங்கிள் ஃபுட் வந்து வாங்கியிருக்கேன். நான் ஒரு ஃபுட்டோட செட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. கண்டிப்பாக அது வாங்கணுன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஹூக்கு, ஜிப்பு, ரெண்டு சுடிதாருக்கு வந்து ஜிப் வச்சு டெஸ்ட் பண்ண சொன்னாங்க. அதனால் வந்து ஜிப்பு வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் எல்லா கலர் நூலுமே என்னென்ன கலர் நான் வந்து கொடுத்து விட்டேனோ, லைனிங் கொடுத்து விட்டேனோ அந்த கலருக்கு எல்லாத்துக்குமே டபுள் நூல் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அதனால் எல்லா கலர் நூலுமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. ரொம்பவே வந்து கம்மியாக தானே பட்ஜெட் இருந்துச்சு. ஏன்னா வந்து அந்த லேஸ்லாம் காமிச்சோம் பார்த்தீங்களா, லேஸ் எல்லாமே அந்த பண்டிலே கிட்டத்தட்ட ஒரு 60 ரூபா தான் உங்களுக்கு. சப்போஸ் வெளியில் கம்மியாகவும் இருக்கலாம், நான் சொல்கிறத விட கம்மியாகவும் இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கூடவும் இருக்கலாம். பட் நான் எங்கள் ஏரியாவில் என்னால் நியரஸ்ட் போய் வாங்க முடிகிற அளவுக்கு இருக்க இடம் இது மட்டும்தான். இங்கே கொஞ்சம் நம்மளுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நான் அங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம லைனிங்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே எந்தெந்த ப்ளவுஸ்க்கு தேவை, எந்தெந்த ப்ளவுஸில் வந்து லைனிங் வந்து கரெக்டாக எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா வந்து திருப்பி நம்ம வந்து மிஷினில் உட்காரணும், இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சதால ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு தான் இதெல்லாம் நான் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒரே ஒரு ப்ளவுஸ் மட்டும் அர்ஜென்ட் ப்ளவுஸ் இருந்துச்சு, அதுக்கு மட்டும் லைனிங் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இந்த ப்ளவுஸ்க்கு நம்மளுக்கு தேவையோ அந்த ப்ளவுஸ்லாம் ஃபுல்லாகவே நான் வந்து லைனிங் செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இது வந்து ஒரு சுடிதார் செட்டு. ரொம்பவே இந்த தடவை ரொம்ப ஹரிபரியாலாம் நான் வேலை பார்க்கல. நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் வேலை பார்த்தேன். ரொம்ப கம்மியாக மீன்ஸ் வந்து வர ஆர்டர்ஸ் வர நான் வந்து ஒன் டேயில் இத்தனை ஆர்டர் வருதுன்னா இத்தனை ஆர்டர் வந்து கிளியர் பண்ணி கொடுத்துடணும்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி தான் நான் வந்து ஒர்க்லாம் கண்டினியூ பண்ணேன். அதனால் வந்து எனக்கு வந்து லாஸ்ட் நிமிஷத்தில் வந்து ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் எதுவுமே இல்லை. இந்த தடவை நைட்டு கண்ணு முடிச்சு ஸ்டிச் பண்ணுற ஒர்க்கே கிடையாது எனக்கு. நான் வந்து பகல்லே எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு நைட்டு வந்து அந்த லாஸ்ட் ரம்ஜான் நைட்டு மட்டும் கொஞ்சம் இயர்லியாகவே எந்திரிச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்படி இருந்துமே எல்லாமே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டேன். இத்தனைக்கு காலைல ஒரு 4 மணிக்கு தான் எந்திரிச்சேன். ஒரு 8 மணிக்குள்ளேயே வந்து எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 7 ப்ளவுஸ் கிட்ட இருந்துச்சு. எல்லாமே ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன். ரொம்பவே இந்த தடவை ஹரிபரியாலாம் ஒர்க் பண்ணலை. இந்த தடவை எங்களுக்கு ரம்ஜான் கிடையாது. அதனால் ரம்ஜானோட vlog வீடியோ வருமானு தெரில. பட் நான் ஸ்டிச்சிங் வீடியோ மட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். அன்றைக்கி நைட் கிடையாது, அன்றைக்கி அந்த 2 டேஸ்க்கு ரம்ஜானோட அன்றைக்கி என்னென்ன நான் வந்து பண்ணேன் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமும் நடந்தது. அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா வந்து நான் வந்து எல்லாமே எடுத்து வச்சுட்டு இந்த ப்ளவுஸையும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஒரு 3 ப்ளவுஸ் கிட்ட 3 லைனிங் ப்ளவுஸ் கிட்ட ஸ்டிச் பண்ணேன். இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த ப்ளவுஸு. இது வந்து லெஹங்கா மெட்டீரியலில் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. லெஹங்காவில் வரும் பார்த்தீங்களா அந்த நெக் பேட்டர்ன் தான் வாங்கிட்டு வந்தாங்க. பட் ஃப்ரண்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் நம்ம வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் வச்சு நம்ம அந்த பூவெல்லாம் கரெக்டாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து பக்கவான அவுட்புட் வந்துடும். அந்த மாதிரி தான் எனக்கு ஃபினிஷிங் வந்துச்சு. நான் கூட கஸ்டமர்கிட்ட சொன்னேன், இது கரெக்டாக வருமானு தெரில, நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். ஆனால் அவங்களே கேட்டாங்க, என்னக்கா அப்படி சொல்லியிருந்தீங்க, இவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி குட் ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த இது ஒரு ப்ளவுஸ், நார்மல் ப்ளவுஸ் தான்.
லைனிங் போட்டு நார்மலாக லேஸ் வச்சு மட்டும் தான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தது. அது மாதிரி 2 ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இதில் வந்து ஹூக் வந்து நான் வந்து மிஷின் கட்டி பார்த்தேன். சரி நம்ம கட்டலாம், ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்தேன். பட் எனக்கு வந்து டைம் வந்து ரொம்ப டிலே ஆன மாதிரி இருந்துச்சு. பரவாயில்ல, இந்த டைமில் வந்து நம்ம அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து நம்ம கட்டி பழகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமில் ஒரே ஒரு ப்ளவுஸ்க்கு மட்டும் மிஷினும் ஹூக் வச்சு பார்த்தேன். அது ரொம்ப டிலே ஆனதுனால வந்து நார்மல் ஹூக் கையிலே கட்டி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணேன். இந்த ப்ளவுஸ் எல்லாமே மார்னிங் எந்திரிச்சு ஸ்டிச் பண்ணதான். அந்த ப்ளவுஸஸ்க்கு எல்லா மெட்டீரியலையும் எடுத்து வச்சதுக்கப்புறம் வெட்டி வச்சிருந்தது எல்லாமே ஸ்டிச் பண்ணேன். மார்னிங் எந்திரிச்சு ஸ்டிச் பண்ணது தான். கிட்டத்தட்ட ஒரு 11 கிட்டலாம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் மிச்சம் ஒர்க்லாம் பார்க்கணும். வீட்டு ஒர்க் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு தான் திருப்பி நான் மிஷினில் உட்காருவேன். இந்த ப்ளவுஸ் தான் இன்றைக்கி ஸ்டிச் பண்ணுறதுக்காண்டி எடுத்து வச்சுருந்தேன். அதாவது மதியத்துக்கு மேலே இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண டெலிவரி கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. அதனால் ஸ்டிச் பண்ணுறதுக்காண்டி எடுத்து வச்சுருந்தேன். பார்த்திங்கன்னா கரெக்டாக மணி பார்த்திங்கன்னா 2:30 ஆக போகுது. இனிமேட்டு தான் நான் ஸ்டிச் பண்ணணும். நிறைய ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். பட் ஹூக் கட்டுறதுக்கு எனக்கு டைமே கிடைக்கல. அதனால் வெளியில் தான் இந்த தடவை கொடுக்கலான்னு ட்ரை பண்ணுறேன். பட் எந்த மாதிரி வராங்க ஆர்டர்ஸ் வரதை பொறுத்து தான் நான் வெளியில் கொடுக்க முடியும். ஏன்னா வந்து நம்ம கையிலேருந்து அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு டைமும் சேவ் ஆகலாம், இல்லை டைமும் டிலே ஆகலாம். அதனால் நம்ம வர ஆர்டர்ஸை பொறுத்து நம்ம வெளியில் கொடுக்குறதா நம்ம கட்டுறதான்னு சொல்லி யோசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இன்ஷால்லாம் நம்ம தான் கட்டுற மாதிரி இருக்குமா இல்லை வெளியில் கொடுக்குறோமான்னு தெரில. நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் அங்கே அந்த அப்டேட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எந்தெந்த கலர் நம்ம ப்ளவுஸ் எடுத்து வச்சோமோ அதுக்கு என்னென்ன கலர் நூல் வேணுமோ எல்லாத்தையுமே செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். மோஸ்ட்லி அதிகமாக வந்த ப்ளவுஸஸ் எல்லாமே வந்து லைனிங் ப்ளவுஸ் தான். எனக்கு லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நார்மல் ப்ளவுஸ் கூட டக்குன்னு ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுவேன். அது என்னமோ வந்து கம்மியான அமௌண்ட் வர மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும். பட் லைனிங் ப்ளவுஸ் வந்து அதே சேம் டைம் தான் ஆகும். ஒரு 30 நிமிஷம் தான் ஆகும். இருந்தாலுமே நம்மளுக்கு டபுள் ஆஃப் த அமௌண்ட் வரும். நம்ம இந்த டைமில் சம்பாரிச்சா மட்டும் தான் உண்டு, டபுள் ஆஃப் த அமௌண்ட் வரும். அதனால் வந்து எனக்கு லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண தான் பிடிக்கும். பட் வந்து ஃபைனல் அவுட்புட் வந்து நார்மல் ப்ளவுஸோட லைனிங் ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனாலேயுமே எனக்கு வந்து லைனிங் ப்ளவுஸ் ரொம்பவே பிடிக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து ஒரு அர்ஜென்ட் ப்ளவுஸ் கட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ப்ளவுஸ்க்கு வந்து ஒரு சிம்பிளான டிசைன் மட்டும் கேட்டிருந்தாங்க. ஆனால் அந்த டிசைன் வந்து ஃபைனல் அவுட்புட் வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருந்தது. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. கஸ்டமரே சொன்னாங்க, நான் இந்தளவுக்கு வரும்னு எதிர்பார்க்கல. நான் சிம்பிளாக தான் கேட்டேன், பார்க்குறதுக்கு கிராண்டாகவும் இருக்குது, சிம்பிளாகவும் இருக்குது, ரேட்டும் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப டிசைனில் ஒரு லேஸ் டிசைன், ஒரு லேஸை வச்சு ஒரு ஸ்டோன் ஒர்க் வச்சு ரொம்பவே நீட்டாக ஒரு லுக் இருந்தது. கஸ்டமர் வந்து ரொம்பவே ஹாப்பி. இந்த இதுக்கு எவ்வளோ நான் சார்ஜ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 தான் சார்ஜ் பண்ணேன். ஏன்னா வந்து அவங்க வந்து எனக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரோட அக்கா, அதனால வந்து அதாவது பெரியம்மா பொண்ணு அந்த மாதிரி. அதனால் நான் வந்து கம்மியாக தான் சார்ஜ் பண்ணேன் அவங்களுக்கு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் ஃபைனல் அவுட்புட் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த இதோட ப்ளவுஸோட டிசைனை பார்த்துட்டு தான் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, எனக்கும் இதே மாதிரி வச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. பட் லேஸு தான் இதில் வந்து லேஸ் தான் ஹைலைட்டு. லேஸ் தான் எனக்கு பர்ஃபெக்டாக நல்லா ஃபினிஷிங் எடுத்து கொடுத்துச்சு. அதனால் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பார்க்குறதுக்கு ஆரி ஒர்க் மாதிரி இருந்தது. ரொம்பவே ஃபைனல் அவுட்புட் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த மாதிரி தான் நான் வச்சு கொடுத்துருந்தேன். பார்க்குறதுக்குமே ரொம்ப எலகண்ட்டாக தூரத்துலேருந்து பார்த்தா கூட ரொம்பவே நல்லா இருந்துச்சு அவுட்புட். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நம்பர் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பதில் ஒரு பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு 2 வீடியோ உங்களுக்கு vlog வீடியோ கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ரம்ஜான் அன்னைக்கு என்ன நடந்துச்சு, ரம்ஜான் அன்னைக்கு ஒரு குட்டி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்தது. கண்டிப்பாக அது ரம்ஜான் vlogல வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்மளோட அமௌண்ட்டை வந்து எப்படி நான் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன், அதை வச்சு நான் என்ன ஒரு பொருள் வாங்கினேன் அப்படின்றத தான் நான் வந்து இந்த சீசனில் தச்சதை வச்சு ஒரு பொருள் வாங்கியிருக்கேன். அது வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரம்ஜான் vlogல வந்து நான் உங்களுக்கு அந்த அப்டேட் காமிக்கிறேன். கண்டிப்பாக உங்களாலையுமே முடியும். அதுக்கான வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.